அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டினுடைய பின்புறத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே மக்கள் எல்லோரும் நபியுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு இங்கே இஃப்தாருக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நபியுடைய வீடு, நபியுடைய மாளிகையை மதீனாவில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அவ்வாறு ஒரு மாளிகையிலே ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது கிடையாது. நபியுடைய சாதாரண வீடு ஒன்று இருக்கிறதுனா அது கூட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு அறையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். நீங்கள் பார்க்கின்ற இந்த பச்சை நிறமான இந்த குப்பா, அதற்கு கீழால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அறை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அறை எந்த அளவுக்கு சிறியது ஒரு அறை என்றால், ஒரு ஹதீஸ்லே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காலை நீட்டி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்வதற்காக வேண்டி வருகிற நேரம் ஆயிஷா நாயகுடைய காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி விடுகிறார்கள் தன்னுடைய விரலினால். அதற்கு பிறகுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காலை மடக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறியதொரு அறையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். உண்மையில் உள்ளம் உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய நபியுடைய வாழ்வு நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. எனவே யாரிடமெல்லாம் பணம் இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாருங்கள், நபியுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அந்த காலத்திலே பட்ட கஷ்டங்கள், இந்த இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்களை சற்று எண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை மாத்திரம் இலக்காக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உண்மையிலேயே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபியுடைய வீட்டோடு இந்த மக்கள் எல்லோரும் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சி. இங்கே இஃப்தாருக்காக வேண்டி சிறார்கள் பெரியார்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய நபியுடைய இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் அவர்கள் இஃப்தார் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று இது நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த இடம், இது பழைய மஸ்ஜிதாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவியினுடைய ஆரம்ப கால கட்டிடம், அதனை ஒட்டிய புதிய கட்டிடத்தினுடைய ஆரம்பத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே பழைய மஸ்ஜிதுக்கும் புதிய பில்டிங்ஸுக்கும் இடையிலே 6 இவ்வாறான குடைகளை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதையும் உங்களால் அவதானிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அனைவரும் இன்ஷா அல்லாஹ் நபியுடைய இந்த வீட்டுக்கு பக்கத்திலே வந்து அமர்வோம். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய தியாகங்களை பற்றி நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஒரு படிப்பினையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.